நம்ம பார்க்க போறோம். இந்த அரண் எனக்குள் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லது நான் எப்படி இருப்பேன்? வாசிக்கலாம். சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டுப்பட்டு போவதாக. ஓகே, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க 3 காரியங்கள் இருக்குது. முதலாவது, அங்கே இருக்கிற பெருமை என்ன செய்கிறது? பெருமை என்னத்தை கொண்டாது? இகழ்ச்சி, கண்டெம்ட். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஹேட்ரட், வெறுப்பு, கசப்பு, பகை, எது வேணா சொல்லிக்கோங்க. ரைட்? என்ன பண்ணுமா இந்த பெருமை? நீதிமானுக்கு விரோதமாய் பகையும் கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வந்து அவனை குறித்து பொய் பேசும்படியாக செய்து, அடுத்தது சொல்லுகிறது கடினமாய் பேசி, ஸ்லாண்டர், சிம்பிளா சொல்ல போனா அவதூறு செய்கிறது என்று அர்த்தமாகும். நம்ம இருதயத்துல பெருமை எங்கேயாச்சும் இருந்தா இது நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பெருமை எங்கேயாச்சும் காயப்பட்டுடுச்சு, அல்லது யாரோ ஒருத்தர் அதற்கு நிகராய், அதற்கு இணையாய் எழும்பி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள ஒரு கோபம் வருது. அந்த கோபம் கசப்பா மாறுது, அல்லது பொறாமை வருது. அந்த பொறாமை ஒரு கசப்பாக மாறுகிறது, ஒரு வெறுப்பாய் மாறுகிறது. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. எங்கேயோ வாழ்க்கையில நான் காயப்பட்டிருப்பேன். அந்த காயத்தினால என் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கசப்பை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மேல காரணம் இல்லாம நான் என்ன செய்வேன்? வெறுப்பை நான் கொட்டுவேன். பார்க்கலாமா ஒரு உதாரணம்? வாசிங்களேன். ஆதியாகமம் 27:41. Genesis chapter 27 verse 41. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமை உங்கள் கண்களை மறைத்து நீங்கள் உங்கள் குறைவுகளை காண முடியாமல் செய்து மற்றவர்களுடைய குறைகளை பெருசுப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ள வருது. வாசிங்களேன். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நேரடியா ஏதாகிலும் பகை இருக்கிறதா? வாழ்நாட்கள் முழுவதிலும் ஏதாச்சும் பகை இருந்துச்சா? கிடையவே கிடையாது. 2 பேருக்கும் they had no difference of opinion. வேற எதுவுமே கிடையாது. அவங்க சுமூகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய காலத்தின் முடிவில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டார். இப்போ நமக்கு அந்த கதை தெரியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், யாக்கோப் பண்ணது தப்பு தானே, சகோதரனை தானே ஆசீர்வதிக்க போறேன்னு தகப்பன் சொன்னாரு, இவன் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டானே, அது தப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஏசா செய்தது தான் தப்பே தவிர யாக்கோபு செய்தது தப்பே கிடையாது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 25:32 வரைக்கும். Genesis chapter 25 verses 32 to 34. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கொள்ளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணா? சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி தனக்கு எதின் மேல் உரிமை இல்லையோ அதை விற்று போட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா உரிமை இல்லைன்னு நான் சொல்லும்போது என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, ஏசா அதை சம்பாதிக்கல. கரெக்டா? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்யல? சம்பாதிக்கல. தேவன் கிருபையாய் கொடுத்தார். இட் இஸ் God who determines who will be born at one time. யாக்கோபு ஏசா தான் முன்னாடி வரணும்னு தீர்மானித்தது தேவன். அப்ப ஆண்டவர் தான் அவனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தாரு. இவனுக்கு அதை விற்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டான்? அவங்க அப்பாக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இங்க வந்து ஈசாக்கு வந்து சீன்ல கிடையாது. வேட்டையாடிட்டு ஹண்டிங் பண்ணிட்டு ஏசா வர்றாரு, டயர்டா வர்றாரு, கூழ் கொடுப்பான். இவன் நல்ல லென்டில் சூப், அதாவது நம்ம பருப்பு போட்டு சூப் வச்சிட்டு இருக்கிறாரு. வாசனை கமன் வருது. வந்த உடனே பசி, இவனுக்கு வேட்டையாடிட்டு வந்த பசியில் வந்து கேட்குறான், எனக்கு வந்து கொடு அப்படின்னோடனே யாக்கோபுக்கு தெரியும் இவனுக்கு வந்து he has no care for the
ஃபார் த பிளெஸிங் தட் காட் ஹஸ் given him. சேஷ்ட புத்திர பாகத்தின் மீது இவனுக்கு அக்கறை கிடையாது. இவனை இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். யாக்கோபுக்கு அந்த உரிமை இல்லை, ஆனால் அதை வாஞ்சித்தான். டோன்ட் கிவ் அப் வாட் காட் ஹஸ் given to you. ஆண்டவர் கொடுத்திருக்கிறத பற்றி கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அது பிடிக்காட்டி இழந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய வலி தெரியும். ஏசா அந்த தப்பு தான் பண்ணாரு. என்ன பண்ணிட்டாரு, சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி அதை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஈசாக்குக்கு தெரியாது இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தது. ஆனா யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கரெக்டா, கர்த்தருக்கு தெரியும். என்ன பண்றாரு, அவன் அலட்சியம் பண்ணிட்டான். இப்ப இவனை அனுப்புன்னு சொல்லி ரெபேக்காளுடைய இருதயத்தை இவன் பக்கமா திருப்பி இவனை அனுப்ப வச்சு இவன் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப ஏசாவுக்கு ஏன் இதுல கோபம் அப்படின்னா, அவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா என்னை ஆசீர்வதிங்க. அவர் சொல்றாரு, யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சிட்டேன், எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து விட்டேன், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். he refuses to take back the blessing. நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுக்க மாட்டேன், எடுக்க முடியாது. ஏன்னா அது ஈசாக்கு கொடுத்துருந்தா அவர் எடுத்துக்கலாம். ஈசாக்கு கொடுக்கல, அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததினாலே தேவன் அதை யாக்கோபுக்கு கொடுத்து விட்டார். ஏசாவுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. தப்பு யார் மேல, ஏசா மேலதான் தப்பு. கரெக்டா, ஏசா மேல தப்பு. இவர் கசப்பை கொண்டிருக்க கூடாது. ஆனா என்ன செய்யறாரு, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு சொல்லி சகோதரன் மேல அவருக்கு ஒரு வெறுப்பு வருது, பகை வருகிறது. பகை வரும்போது எந்த அளவுக்கு போறான், வெறும் பேசுறதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அவன் சொல்றான், எங்க அப்பா கொஞ்ச நாள்ல போயிடுவாரு, அவர் போன உடனே இவன் கதையை க்ளோஸ் பண்றேன் பாரு அப்படின்றான். கரெக்டா, அதானே அவன் சொல்றான். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். ஸோ நம்ம யாரையும் கத்தி எடுத்து குத்தி கொல்ல போறதில்லை, எந்த ஆயுதத்தை வச்சு யாரையும் கொல்ல போறதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்குள்ள இந்த வெறுப்பு இருந்தது, மற்றவர்கள் மீது வெறுப்பு இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள கத்தி வச்சு கொல்றீங்களோ இல்லையோ, பல நேரத்தில் உங்கள் வார்த்தைகளால் கொல்றீங்க. பேசுகிற வார்த்தையினால அவங்க மேலே இருக்கிற பகை, அவங்க மேலே இருக்கிற கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்புனால என்ன பண்ணுறீங்க, அவங்கள குறித்து பொய்யான காரியம் உங்கள் மனசே உங்களை சிந்திக்க வைக்கும், அவங்கள பற்றி ராங்காக திங்க் பண்ண வைக்கும். திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கேற்ற அவதூறான வார்த்தைகளையும் உங்கள் வாயில் பேச வைக்கும். நல்லா கவனிங்க, இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, பெருமை என்கிற ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் அது என்ன செய்கிறது, அது கலகத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ரைட். இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசா அங்க சொல்றாரு, நான் கொன்றுவேன் அவனேன்னு. நீங்களும் நானும் கத்தினால கொல்றதில்லை. எப்படி கொல்றோம், சங்கீதம் 59:12, Psalm 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. ஓகே, என்ன சொல்றாருங்க, தங்கள் வாயினால பெருமை இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள கோபம், பொறாமை எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, சபிக்கிற நாவை உடையவர்களாய் மாறி விடுகிறார்கள், சாபம் சொல்லுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், அவர்கள் வாயில பாவம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு உதவி தேவையில்லைங்க, ஆண்டவருக்கு உமக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா. நீர் பெரியவர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். பிசாசுக்கும் உதவி தேவையில்லை, அவன் ஒருவனா உலகத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். ரைட். நீங்க அவனோட சேர்ந்து அவனுடைய வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. நிசப்தமா இருக்கு பாருங்க சபை. ஏன்னா கஷ்டமா இருக்குல்ல, ஆசீர்வாத வார்த்தை பேசினா ஆமென் அல்லேலூயா அப்படின்னு கத்தி பெற்றுக்கொள்ளலாம். இப்படி சொல்றீங்களே அப்படின்னா இன்னைக்கு இது யதார்த்தமான ஒரு உண்மை. ரைட். வி ஹாவ் டு இன்ட்ரோஸ்பெக்ட். ஏன்னா அதுதான் என்ன செய்யுதுன்னா, மற்றவங்களுடைய பாவத்தை பெரிதாக்கி காட்டவும், என்னுடைய பாவத்தை, என்னுடைய குறைவை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி மட்டுப்படுத்தி அப்படியே மூடி போடுறதுக்கு என்ன முன்னாடி தள்ளுது. ரைட்டா. ஏன்னா சில காரியங்கள் கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யும் போது God honors it. Hallelujah. ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இது
இந்த சபித்தல் சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. அடுத்தது இதுல நீங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அப்படி சபித்தலின் வார்த்தைகளை வாயினாலே பேசுகிறவர்களுக்கு திரும்ப ஒரு விளைவில்லாமல் போகாது. சங்கீதக்காரனாகிய தாவீது இதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். நிறைய பேர்கிட்ட அனுபவப்பட்டாரு. சிமேயிட்ட அனுபவப்பட்டார், மெஃபிபோசேத்துட்ட அனுபவப்பட்டார், சீபா என்கிறவனிடத்தில் அனுபவப்பட்டு எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 101:5, Psalm 101:5, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். ஓகே, என்ன சொல்றாரு? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை என்ன பண்ணுவேன்? ஐயோ இல்லையா, சங்கரிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். நீ உன் வார்த்தையால கொல்றியா, நான் உன்னைய சங்காரம் பண்ணுவேன், வாழவே விட மாட்டேன்றார் ஆண்டவர். புரியுதா இப்போ ஏன் பிசாசு இந்த பெருமையின் அரணை நமக்குள்ள கட்டி வைக்கிறான்னு? அல்லேலூயா, புரியுதா? ஏன்னா நல்லா கவனிங்க, சாத்தானால உங்களை தொட முடியாது. அல்லேலூயா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுல நல்லா இதை பதிச்சு வச்சுக்கோங்க. சாத்தான் உங்களை தொடுவதற்கு அதிகாரம் பெற்றவன் அல்ல. ஆனால் என் மனதின் அரண்ல நானே பெருமையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா சாத்தான் என்னை தொடவே தேவையில்லை, தேவன் எனக்கு எதிரியாய் மாறி விடுகிறார். கரெக்டா? இப்ப அந்த பெருமையின் அரண் என்ன செய்து என்ன செய்ய தூண்டுது? மற்றவங்களை அவதூறா பேசணும், அவங்கள குறித்த அவதூறான வார்த்தைகள், பொய் வார்த்தைகளை பேசி அவங்க மேல இருக்கிற என் வன்மத்தை நான் தீர்த்துக்கணும்னு நான் நினைக்கும் போது உண்மையிலே சொல்ல போனா ஐ எம் ஹர்ட்டிங் மை செல்ஃப். நான் மற்றவர்களை காயப்படுத்துறதை விட என்ன அதிகமாக நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவனை நான் என்ன செய்வேன்னா சங்கரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி மற்றவங்களையும் எச்சரிப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் அதனோடு கூட பொய்யாய் பேசுவதும் அவதூறாய் பேசுவதையும் நாம் செய்ய கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம், விபச்சார ஸ்திரீ மேல கல் எறிகிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்தால் இயேசுக்கு மட்டும்தான் இருந்தது. அவன் மேலே அவர் எரியல. என்ன செய்றாரு? போய் இனி பாவம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. நீ போ, இனி பாவம் செய்யாதிருப்பாயாகனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும் நீ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிற, ஆனா நான் உன் மேல கல் எறியல, நீ போய் இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? ஸோ பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது தப்பல்ல, அதை பெருமையிலிருந்து அல்ல தாழ்மையிலிருந்து நாம் செய்ய வேண்டும். ஏன்னா நானும் பாவிதான், நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளேயும் எவ்வளோ குறைவு இருக்கிறது. அந்த குறைவுகளெல்லாம் நீக்கி என்னை நிறைவுள்ளவளாய் மாற்றி இருக்கிறது தேவ கிருபை. அந்த கிருபையினால நான் நிலை நிற்கிறேன் அப்படின்றத நான் உணர்ந்தேன்னா கட்டாயமா நான் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாத்தான் இதுக்காகத்தான் நம்ம மைண்டை அந்த அந்த பெருமை, பகை, அவதூறு பேசுதல்ல கட்டி வச்சிருக்கான், தூஷிக்க வைக்கிறான் மற்றவர்களை. டோன்ட் டூ தட். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம வாய் மேலே ஒரு காவல் வைக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்கணுங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாமே கசப்பான பகை நிறைந்த வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் அதில் அடி வாங்குறோம். கோவம் வந்துட்டா வாயில் வந்த வார்த்தை பறக்கும் இல்லையா? அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படியே வாய் இறுக்கி மூடணும்னு நினச்சி அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்பவும் உசுப்பேத்துவான் பாருங்க அவன். கட்டைஸில் நம்மளால் தாங்க முடியாமல் அப்படியே வெடிச்சு ப்ரெஷர் குக்கர் மாதிரி எல்லாம் படன்னு காற்று வெளியில் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, நாவை காத்துக்கொள், உன் நாவு ஆசீர்வதிப்பதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதே அன்றி சபிக்கிறதற்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் வேதத்துல இருந்து இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பார்க்கறதுக்கு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:30, 2 Kings 18:30. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இப்போ என்ன நடந்தது?
செனக்கெரிப் தன் சேனையை அனுப்புறாரு விரோதமா, யூதாவுக்கு விரோதமா. எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். வந்துட்டு என்ன சொல்றாங்க, செனக்கெரிப் என்ன சொல்றான், எசேக்கியா உங்களை சொல்லுவான், உங்க தேவனாகிய கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவான், நம்பாதீங்க. என்ன பண்றான்னா, சிம்பிளா சொல்ல போனா அவன் சொல்றான், எசேக்கியா உங்களே ஏமாத்திட்டு இருக்கிறான். கரெக்டா? அவன் என்ன சொல்றான், உங்களை நம்ப பண்ணுவான், அதை நம்பாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், உங்க ராஜா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு இருக்கிற பெருமையில அவன் எசேக்கியா ராஜாவினுடைய நற்குணத்திற்கு நற்பேருக்கு களங்கம் விளைவிக்க நினைக்கிறான். எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம். நல்ல ராஜா. நல்ல ராஜானா அவர் வெறும் பலிபீடங்களை இடித்து போட்டு விக்கிரகங்களை தகர்த்தவர் மட்டுமல்ல. ஆசாவும் யோசபாத்தும் கூட அதை தான் செய்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் செய்யாத ஒன்றை இவர் செய்தார். என்ன தெரியுமா, மேடுகளை, அந்த உயர் ஸ்தலங்களை என்ன பண்ணாரா, ஹை பிளேசஸையும் அவர் சேர்த்து அழித்து போட்டார். மேடுகளின் மேல் இருந்த அவர்களுடைய ஆராதனை கூடங்களை, ஸ்தலங்களை என்ன செய்யறாரு, தகர்த்து போடுறார். வெறும் பலிபீடங்களையும் விக்கிரகங்களையும் மட்டுமில்ல, எசேக்கியா ராஜா உண்மையிலே சொல்ல போனா தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக சீர்படுத்தினது மட்டுமில்லாமல் தன் ஜனங்களுடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக என்ன பண்றாரு, சீர்படுத்துறாரு. ஆனா அவரை குறித்து போய் செனக்கெரிப் என்ன பண்றான், அவதூறாய் பேசுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோட நிறுத்தினானா, அட்லீஸ்ட் மனுஷனுக்கு விரோதமா பேசி நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல உங்க பெருமை என்ன செய்யும்னா உங்களை மனுஷனுக்கு விரோதமா பேச வைக்கும். ஆனா அதுக்கு அடுத்தது உங்களை தேவனுக்கு நேராகவே திருப்பிடும். அதை சரியா கரெக்ட் பண்ணலனா தேவனுடைய நற்குணத்தையே நீங்க என்ன செய்வீங்க, அவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விடுவீர்கள். ரைட்? இப்ப நல்லா கவனிங்க என்ன நடந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33 to 35 வரைக்கும். 2 Kings 18:33 to 35. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். இப்ப என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவதூறு பண்ணும்போது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசும்போது நம்ம யாருடைய வேலையை செய்யறோம், சாத்தானுடைய வேலையை செய்யறோம்னு சொன்னேன். ரைட்? இப்ப இங்க என்ன பண்ணிட்டாரு செனக்கெரிப், எல்லா தேசத்தின் தேவர்களும் தங்கள் மக்களை என் கைக்கு தப்புவிக்க முடியல, இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மட்டும் உங்களை தப்பு வச்சிட போறாரா? அவரால் முடியாது. சிம்பிளா சொல்ல போனா அவரை விட நான் பெரியவன் என்று சொல்லி அவன் பெருமை பாராட்டுகிறான். இதுதான் சாத்தான் செய்தான். இவரிலும் மேலே நான் உயருவேன், இவருக்கும் மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவன் பெருமையில சொன்ன பொழுதுதான் தேவன் அவனை அங்கிருந்து தள்ளினாரு. இப்ப அதே பெருமை இவன் மனுஷனோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசில மனுஷனை கடிப்பாங்கன்ற மாதிரி இவன் மனுஷன் முதல்ல கடிச்சிட்டு அடுத்து தேவனை கடிக்க போயிட்டான். தேவன் சும்மா விடுவாரா? சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் கொடுக்குற ரிப்ளை ரொம்ப அழகா இருக்கு. 2 ராஜாக்கள் 19:22. 2 Kings 19:22 வாசிமா. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். அவர் எசேக்கியாட்ட சொல்றாரு. இதெல்லாம் தீர்க்க தரிசனம், ரைட்டா? இது நேரா செனக்கெரிப்ட்ட பேசப்படுற வார்த்தை இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எசேக்கியாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. எசேக்கியாட்ட இந்த வார்த்தைலாம் சொல்றாரு. அப்ப செனக்கெரிபை குறித்து தேவன் சொல்லுகிறது என்ன, யாரை குறித்து, யாருக்கு விரோதமா நீ மேட்டுமை பாராட்டுகிறாய்? சிம்பிளா சொல்ல போனா எசேக்கியாட்ட சொல்றாரு, எசேக்கியா கவலைப்படாதப்பா, உனக்கு விரோதமா அவன் எழும்பல, அவன் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறான் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பினாலும் தேவனுக்கு விரோதமாய்த்தான் எழும்புகிறான் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ரைட்? காட் வில் டீல் வித் தெம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உடனே உங்க பெருமை தூண்டப்பட்டு உடனே நீங்க கசப்பு கொண்டு உடனே நீங்க வாயினால பேசிடாதீங்க. ஏன்னா பேசிட்டீங்கன்னா போச்சு. ரைட்? பேசிட்டீங்கன்னா போச்சு, ஒன்றும் நடக்காது. எசேக்கியா என்ன பண்றாரு, இவன் இப்படி பேசின உடனே அந்த நிருபத்தை அவன் அனுப்பின அந்த கடிதத்தை, லெட்டரை கொண்டு போய் த்ரெட் மேல் ரைட் வருது, என்ன பண்றான், கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல விரிச்சிட்டான். கண்ணீர் விட்டு அங்க ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விடுறான். இந்த மாசத்து வாக்கு தத்தமே என்னது, என் ஹக்கோர்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். எப்பொழுது? நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது. எசேக்கியா போய் கூப்பிட்டான், ஆண்டவருக்கு முன்பாக விரித்து வைத்தான் அந்த கடிதத்தை. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா பேசுறார். சொல்றார், எசேக்கியாவே, உனக்கு விரோதமாய் அல்ல, அவன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியினால் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அன்பார்ச்சுனேட்டா செனக்கரிபுக்கு இது தெரியல, உணர்வும் இல்லை. நம்மளா எந்திரிச்சிட்டோம், தனக்குள்ள இருந்த பெருமைனால யோசித்தான். அடுத்தது என்ன ஆகுது? ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:28 சொல்லுகிறது. 2 Kings 19:28. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். சரி, இப்போ இது தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை மூக்குல துரட்ட போட்டு அவனை திரும்ப வந்த வழியை நான் இழுத்து கொண்டு போயிடுறேன் அப்படின்றார். இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நடந்ததா இல்லையா? என்ன நடந்தது? ஒரு மனுஷனுடைய பெருமையினால அவனுக்கு கீழே இருந்த 1,85,000 பேர், அவனுக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் எசேக்கியா வெட்டி போடல, யூதாவின் சேனை வெட்டி போடல, கர்த்தருடைய தூதனானவர் வெட்டி போட்டார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறபடியினால் அவரே பதில் செய்வார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நீங்கள் அந்த தப்பை செஞ்சிடாதீங்க, மற்றவர்களை குறித்து பேசிடாதீங்க. ஏன்னா அவங்கள குறித்து அவதூறாக பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்டைரக்டாக அவர்களை சிருஷ்டித்த தேவனை நீங்கள் அவதூறு செய்கிறீர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லும்போது அவங்கள சிருஷ்டித்தது யாருங்க? உங்களை யார் சிஸ்டர் சிருஷ்டித்தா? உங்களை யார் சிருஷ்டித்தா? உன்னை யார் சிருஷ்டித்தா? அவங்கள குறித்து தப்பாக பேசுனீங்கன்னா உங்கள் எல்லாரையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். அவங்கள குறித்து தவறாக நீங்கள் பேசும்போது இன்டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனை குறித்து நீங்கள் அவதூறு பேசுகிறீர்கள். பேசும்பொழுது கர்த்தரே அதற்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி செனக்கரிபுடைய சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். 1,85,000 பேர் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, இவன் போறான் திரும்ப. ஒருத்தர் அவ்வளவு பலத்தோட வந்தவன் பலனெல்லாத்தையும் உறிஞ்சி போட்டு ஆண்டவர் திரும்ப அனுப்புறாரு. போனா சொந்த குடும்பத்தால சொந்த பிள்ளைகளால கொல்லப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமையுள்ளவனை சங்கரிப்பேன். ரைட்? பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பெருமை இவ்வளவு கூட நம்ம இருதயத்தில் இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உங்கள் கிருபை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை உயர்த்துகிற தேவன் உங்கள் அருகில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எப்படி இந்த அரணை முறிப்பது? இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். Philippians chapter 2 verses 5 to 7. How do we break the stronghold of hatred, lies and slander? கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஓகே, என்ன செய்தார்? தேவனுக்கு சமமாய் இருக்கிறாருங்க. அவர் உலகத்துக்கு வந்தாலும் அவர் யாரா இருக்கிறார்? தேவனுடைய குமாரனா இருக்கிறார். தெய்வத்துவத்துல இஸ் பார்ட் ஆஃப் தி காட் ஹெட். ஆனா இங்க வரும்போது எப்படி வராராம்? சாதாரண மனுஷனாய் அவர் இறங்கி வருகிறார். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்களேன். தேவனே ஒரு எல்லா மகிமையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வரணும்னா how difficult is that? அப்படி வந்தவர், அந்த வசனம் சொல்லுகிறது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடுத்த வசனத்தின் ஆரம்பத்தை மட்டும் வாசிமா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ சாயலானார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் இந்த பூமியில நடை போட்டார். தான் தேவனுடைய குமாரன் என்பதில் அவர் பெருமை பாராட்டவே இல்லை. அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறேன். ஆனா அவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வரவில்லை, நான் அவருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறபடி நான் செய்ய வந்தேன் என்று சொல்லி மறுபடியும் அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா.
புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய குமாரனே தம்மை அவ்வளவு தாழ்த்துவாரானால் நீங்களும் நானும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம். இயேசு மண்ணிலிருந்து உருவாக்கப்படலை. சரீரத்தை தேவன் அவருக்காக ஆயத்தம் பண்ணினார்னு சொல்லுது. இட் வாஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் மட். அல்லேலூயா. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் பெருமை கொள்வதற்கு இடமே இருக்க கூடாது நம்ம வாழ்க்கையில. விளங்கிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவே அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்தாரானால் நீங்களும் நானும் அவரை போல தாழ்மையை ஆயுதமாக தரித்து கொண்டு இந்த உலகத்துல வாழும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துவார். கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரித்து கொள்வோம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். நல்ல கவனிங்க, நான் சொல்ற லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருமை உள்ளத்திலே இருந்தால் கீழே தள்ளப்படுவீர்கள். தாழ்மை உங்கள் உள்ளத்திலே இருந்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்னா, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க போறீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ எதை குறித்தோ ஒரு சின்ன பெருமை இருக்கத்தான் செய்யும். அந்த பெருமை நம்மை மற்றவர்களை இலக்காரமா துச்சமா மதிப்பற்றவர்களாய் பார்க்க வைக்கும். அப்படி பார்க்கிற சிந்தை குணம் உங்களுக்குள் இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே நான் அதை அகற்றி போட்டுறேன், இன்றைக்கு எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க, தாழ்மையை ஆயுதமாக நான் தரித்து கொண்டு செல்ஃப் சீக்கிங்கை விட்டுட்டு உங்களுடைய சித்தத்தை செய்யறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக நீர் யுத்தம் செய்வீர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், அடுத்த நிமிஷமே அவர் உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிற எவனும் நிச்சயமாய் தாழ்த்தப்படுவான்னு சொல்ல மாட்டேன், தள்ளப்படுவான். சாத்தா மாதிரி தள்ளப்படுவோம். விளங்குதா? இன்னைக்கு நம்மை தாழ்த்தினோமானால் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நாம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துகிறவராய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை உன்னதங்களிலே வீற்றிருக்க பண்ணின பிதாவானவர் நம் தேவனாய் இருக்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார், மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தாழ்வை விரும்புகிறவர்கள் நம்முடைய மேன்மையை தான் பார்ப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் யூ. அவன் நல்லா இருக்கிறான், ஹீ இஸ் கோயிங் அப், அவன் மேலே மேலே போயிட்டு இருக்கிறான், நான் தானே கீழே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அவங்க அவங்க பங்கை கர்த்தர் அளந்து கொடுத்திருக்கிறார். You have no right to ask God why, because God is sovereign. ஏன்னா தேவன் தன்னுடைய இறையாண்மையில் அதை செய்கிறார். ரைட்? அவர் யாருக்கு என்னத்தை கொடுக்கணுன்றதை தீர்மானிச்சிருக்கிறார். சில நேரத்தில் மற்றவங்கள பார்த்து நினைக்கிறீங்க இவங்க நல்லா இருக்காங்க, என்னை விட நல்லா இருக்காங்க, என்னை விட இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? பரலோகத்தில் போய் சேரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. பரலோகத்தில் நீங்கள் போய் சேரும்போது தான் பார்ப்பீங்க ஐ காட் த பெஸ்ட் லைஃப், தேங்க்யூ லார்ட்னு சொல்வீங்க. அன்னைக்கு தான் உரைக்கும் நமக்கு மண்டையில். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? குறைவான அறிவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் பார்வையில் பாருங்க, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் எனக்கு ஏற்றதை சிறந்ததை தான் அவர் கொடுத்திருக்கிறார், சிறப்பானதை தான் அவர் எனக்கு கொடுக்கிறார், குறைவானதை அல்ல, சிறந்ததையே அவர் எனக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், அவருக்காக நான் காத்திருப்பேன். மற்றவர்களை குறித்து நான் பொறாமை கொண்டு கசப்பு கொண்டு அவர்கள் மேல் எந்த அவதூறையும் நான் பேச மாட்டேன்னு இன்னைக்கு நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில் we are going to commit ourselves to the Lord. ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துக்கிறோம், எங்களையே தாழ்த்துக்கிறோம். லார்ட் we humble ourselves before you. பெருமை எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. எந்த பெருமையும் எங்கள்கிட்ட வேணாம் ஆண்டவரே. அப்பா, எங்களை குறித்த பெருமை, எங்கள் ஸ்டேட்டஸை குறித்த பெருமை, எங்களுடைய ஊழியத்தை குறித்த பெருமை எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறோம். கலற்றி கிரீடங்களை கலற்றி என்ன செய்கிறோம்? உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வச்சிடறோம் ஆண்டவரே. we lay our crowns before you Lord. எங்க மேன்மைகள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பதாக வைத்து
எங்களையே தாழ்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்களேன். இட்ஸ் a time to commit to the Lord. ஆண்டவரே, என் இருதயத்துல இருக்கிற பெருமைகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஆண்டவரே. எனக்கு உண்டாயிருக்கிறது எல்லாம் உம்மாலே கொடுக்கப்பட்டது. நீர் கொடுக்காவிட்டால் நான் ஒன்றும் பெற்றுக்கொண்டு இருக்க மாட்டேன். இப்பொழுது உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்ன முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. I empty myself of all my pride, Father. தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. I humble myself, Father. I humble myself. உம்முடைய கரத்தினாலே நான் உயர்த்தப்படும்படியாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கையில அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா. Thank you, Jesus.